Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸ்ல நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்த அதே ஆர்டிகல்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. So we'll be going elaborate into articles which we haven't seen so far. Like different articles பார்க்கலாம். Usual corona articles, vaccination இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். So இன்னைக்கு different articles பார்க்கலாம். Okay? Let's look at the first article of today, the long shadow of political turmoil in Nepal. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நேபாளில் என்ன நடந்தது, அந்த ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஹவு த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ் ஹேப்பன்ட். இனிஷியலாக ரெண்டு பேர் டூ பீப்புள் அக்ரி டு அ திங், லைக் நீங்கள் வந்து பார்ட்டி ஹெட்டாக இருங்க, நான் வந்து இந்த நேஷனோட ஹெட்டாக இருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் ஹவு அ பர்சன் என்ன சொல்றது, அவங்க கொடுத்த வேர்டுக்கு பேக் அடிக்கும் போது தென் வாட் ஆல் த இஷ்யூஸ் நேபாள் ஃபேஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. திஸ் இஸ் அபவுட் ஜஸ்ட் த இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃப் நேபாள் எக்ஸெட்ரா. இந்தியா நம்ம கூட என்னென்ன, அதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்க பார்ட்டி ஃபேக்ஷனுக்காக அவங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இல்லைனா வந்து என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் நேம் வாங்கணுங்கிறதுக்காக வந்தது தான் இந்த காலாபானி பவுண்டரி இஷ்யூ. காலாபானி, லிம்பியதுரா, லிப்பு லேக் இது எல்லாமே உத்தராகண்ட் பார்டர், அதாவது நேபாளுக்கும் உத்தராகண்ட்க்கும் பார்டர்ல பித்தோகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து சின்ஸ் தே வாண்டட் டு கிண்டில் த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ஆஃப் பீப்புள், தென் திஸ் இஷ்யூ கேம் அப். அதுக்கப்புறம் வந்து மேப்பை மாற்றி போடுறது, அதாவது முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அதை விட ஒரு 335 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கிளெயின் பண்ணுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்தது. ஹவு இன்டர்னல் பாலிடிக்ஸ், அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பேட் டெசிஷன் எடுத்தோம்னா எப்படி இன்டர்நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் ஆர் நெய்பர்ஹுட் கூட அது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நேபாள் இந்தியா ரிலேஷன்ஸ் ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் இஸ் a good example. India has traditionally supported constitutionalism and multi-party democracy in Nepal, but at this juncture it needs to actively engage with all the political actors and equally importantly avoid being perceived as partisan. முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்தியா டிசைட் பண்ற பார்ட்டி தான் இங்க பவருக்கு வர முடியும், அந்த அளவுக்கு இந்தியா ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட், இந்தியா இஸ் ஆக்டிங் லைக் அ பிக் பிரதர், அந்த மாதிரி நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜும் இருந்தது. பட் த திங் இஸ் வாட் வி ஹாவ் டு டூ இஸ், இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நேபாள் ரொம்ப இப்போதான் ரீசெண்டாக டெமோக்ரஸி ஃபார்ம் பண்ணுச்சு. ரொம்ப ரீசெண்டாக தான் 2015 தான் கான்ஸ்டிடியூஷனே எழுதுனாங்க. ஸோ இட் இஸ் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹேண்ட் ஹோல்டு திஸ் baby democracy. So it's time that India should do this அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கலோட இதை சொல்லியிருக்காங்க. The varying power of Hindutva, this is a completely political article. You can just refer to the important words that I have highlighted in this. Moving on to the next one, prioritizing the vulnerable in COVID-19 vaccination. இந்த வேக்சினேஷன்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, many number of people are still vulnerable. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் 18+ குரூப்புக்கு இப்போல இருந்தே ஆரம்பிச்சோம், அதாவது நேற்று நம்ம பார்த்த ஆர்டிக்கலோட கண்டினியூவேஷன் தான். This is also you can just have a read at this. Moving on, the important thing is, இப்போ Lakshadweep, there is a controversy that is surrounding Lakshadweep. It is actually a group of islands of 36 islands in Arabian Sea. இது வந்து it covers only 32 square kilometers, very small. It is a union territory and இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரி it will be there will be some head, like administrator இருக்கலாம், லெஃப்டினன்ட் கவர்னரா இருக்கலாம். Lakshadweep has Praful K Patel as his administrator. What he is saying is, இப்போ ரீசெண்டா நான் லக்ஷ்வதீப்பை டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு the measures he is taking is controversial, is getting controversial. ஏன் பார்த்தீங்கன்னா, it is against the environmental interests. He is planning to upend the landscape and recast the lives of the islanders, around 70,000 of them. அங்க இருக்க ஐலாண்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் தரோம் அப்படின்னு he is claiming. But what environmentalists and majority of the people are saying is, இது ஒரு கோரல் ஐலாண்ட்ஸ், நீங்க இங்க டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா என்விரான்மெண்டோட வியூ போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வியூ. The draft Lakshadweep Development Authority Regulation 2021 gives sweeping powers to the administrator to take over land, forcibly relocate people, propose harsh punishment to those who resist. இந்த மாதிரி இது வந்து என்ன சொல்றது, அதுவும் இந்த ஸ்டேஜ் ஆஃப் 21st சென்ச்சுரியில் ஒரு டெமோக்ரஸி, அதுவும் வந்து the biggest democracy in the world, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த பில் நம்ம ஆர் அந்த ரெகுலேஷன் நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா it has a lot of problems. The consumption or sale of beef
A part of food habits of many could be an offense punishable by 7 years. So this is like right to food, அவங்களோட food habits யுமே நம்ம dictate பண்ற மாதிரி இருக்கு. Those who have more than 2 children cannot contest panchayat elections. Anyone could be held in prison without reason up to a year. அப்புறம் the traditional livelihood of fishing communities has been impeded by mindless regulations. அப்புறம் கோஸ்டல் ஏரியாஸ் ஒரு கோஸ்ட் கார்டு ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டெய்ரி ஃபார்ம்ஸ் ரன் பை த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவ் பீன் ஷட். இந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் மூவ்ஸாக இருக்குது. பட் த திங் இஸ் லக்ஷதீப் ஆல்ரெடி ஹாஸ் அ வெரி லோ கிரைம் ரேட். ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக மர்டர்னு ஒன்று கூட நடக்கல லக்ஷதீப்பில். அந்தளவுக்கு கிரைம் ரேட் கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் ஆல்ரெடி சம்திங் விச் இஸ் கோயிங் ஆன் தேர் இஸ் ஃபங்க்ஷனிங் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ப்ராப்பர்லி. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் திஸ் கண்டினியூஸ். அதை விட்டுட்டு டிராஸ்டிக் மெஷர்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. Developing as it is coming is not a promise but a serious threat to the people of Lakshadweep and its fragile ecosystem. In the absence of any administrative rationale or public good in the blatantly arbitrary measures, there are fears of other motivation like commercial interest இருக்கலாம். யாராவது அந்த கோரல் ஐலாண்ட்ஸில் இப்போ நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கலாம். அப்புறம் இல் அட்வைஸ்டு பொலிட்டிக்கல் பிளான்ஸ் இதோட பேக் எண்டில் இருக்கலாம். ஸோ என்னவா இருந்தாலும் சரி, நம்ம யூனியன் டெரிட்டரின்னு ஏதாவது ஒரு பார்ட்டை நம்ம எதுக்கு கார்வ் பண்ணியிருக்கோம்? டு ப்ரொடெக்ட் த யூனிக் கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாண்டிச்சேரி எதுக்கு யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்கோம்? பிகாஸ் இட் வாஸ் த பீக் பிளேஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். இட் ஹாஸ் அ டிஸ்டிங்க்ட் கல்ச்சுரல் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் கம்பேர்ட் டு தமிழ்நாடு. அதனால இட் இஸ் தேர். அந்தமான நம்ம எதுக்கு யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்கோம்? பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி லக்ஷதீப்பை நம்ம ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சுச்சுவேஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் நம்ம எந்த பர்பஸ்க்காக அது யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்கோமோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. த எண்ட் ஆஃப் த ரோட் ஃபார் இந்தியாஸ் GST. இந்த ஆர்டிக்கல் வந்து இட் இஸ் ரிட்டன் பை அ பர்சன் ஹூ இஸ் the chairman of data analytics department of Congress party. So obviously இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாமே கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்ன கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லி தான் GST கொண்டு வந்தாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் சச் அ வே. அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாதீங்க. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இப்போ GST கவுன்சிலில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது கிரிட்டிசைஸ் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக அந்த மாதிரியே ஏதாவது கொஷின்ஸ் வந்தது மெயின்ஸில் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சட்டிலாக உங்கள் பாயிண்ட்ஸ் வைக்கலாம். இதெல்லாம் நம்ம நினச்சோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங்னு ரொம்ப பாலிஷாக நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் எழுதலாம். இந்த ஆர்டிக்கலில் இருக்க அளவுக்கு ஹார்ஷ் டோன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூல் பி சீன் அஸ் ஆன்டி கவர்மெண்டல். ஓகே, this is another interesting article. The cultural mapping project which was proposed. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்தியா அப்படின்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்ன? இட் இஸ் அ கல்ச்சுரல் பவர் ஹவுஸ். இந்தியா ஹேஸ் அ வெரி ரிச் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். அதுக்காக தான் இந்தியா அப்படின்றதே நம்ம மைண்ட்ல வர்ற ஒரு விஷயம். பட் த ப்ராப்ளம் இஸ் ரீசெண்டா இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதோட பட்ஜெட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் ரியலி மேக்கிங் அஸ் வெரி இட் இஸ் ரியலி அப்பாலிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வைல் அலோகேஷன் ஃபார் கல்ச்சர் ஹவ் பீன் மார்ஜினலி அட் பெஸ்ட் ஓவர் த லாஸ்ட் டிகேட், தே ஹவ் டிக்ளைன்ட் இன் த லாஸ்ட் 5 years. இப்போதைக்கு நம்ம கல்ச்சருக்காக ஒதுக்குறது 0.07% ஆஃப் த பட்ஜெட், நாட் ஈவன் 0.07%. அதாவது 2600 crores வரைக்கும் தான் இது வரைக்கும் அலோகேட்டே பண்ணியிருக்காங்க. இன்னொரு 4 crores இன்டைரக்ட் அலோகேஷன்ஸ் மூலியமா வரணும். ஒரு ரஃபேல் ஜெட்டே 1.6 crores. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட என்டையர் பட்ஜெட்டுமே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இன்ஃபேக்ட் 3 அகாடமி ரன் பண்ணுது, 70 மியூசியம்ஸ் வச்சிருக்கு, நேஷனல் கேலரிஸ் ஒரு 3 இருக்கு, அப்புறம் நிறைய நேஷனல் லைப்ரரி, ஆர்கைவ்ஸ், கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, கலாக்ஷேத்ரா, ஜோனல் கல்ச்சுரல் சென்டர்ஸ், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1.5 ரஃபேல் ஜெட்டுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமோ அவ்வளோதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு அலோகேட்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியானா நம்ம கல்ச்சர் தான் ரொம்ப பெருசு, ரொம்ப பழமையான கல்ச்சர், அது இது நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். When the pandemic struck last year, instead of being
helping the artists and artisans, the government slashed the culturing fund by 21%. இந்த பேண்டமிக் அப்போ நம்ம என்ன சொல்றது, நம்ம சேவ் பண்ண வேண்டியதே யாருன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலை, அந்த என்ன சொல்ற அழிஞ்சிட்டு வர கலையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ற மக்களுக்கு நம்ம அலோகேட் தான் நிறைய பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 20% மேல ஸ்லாஷ் பண்ணிடுச்சு. ஆனா contrary to this, various countries like China, Singapore, Australia, UK increase the allocations இன் ரிலீஃப் பேக்கேஜஸ். நம்ம அதை பண்ணாமல் எந்த கண்ட்ரி வந்து கல்ச்சருக்குன்னு பேர் போன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியில் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கான அலோகேஷன் குறையுது. The government's cultural institutions are plagued by vacancies. ஆல்ரெடி இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. This means the fund usage has been random and ill-planned. முதல்ல பிளான் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸே இல்லை, பிகாஸ் நிறையா சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. This chaos was attributed correctly to the absence of cultural map that would chart geographies, artists, resources and institutions. இது எப்போ வந்தது இந்த ஐடியா அப்படின்னா நேஷனல் மிஷன் ஆன் கல்ச்சுரல் மேப்பிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், இப்போ கர்நாடகா அப்படின்னா தொலு பொம்மலாட்டா, தொலு கொம்பையட்டா, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எந்தெந்த வில்லேஜஸில் எது ரொம்ப ஃபேமஸ், இப்போது பங்கனப்பள்ளி மேங்கோஸ் அது வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும், கோவில்பட்டி கடல் மிட்டாய், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எது ரொம்ப ஃபேமஸோ இன்டான்ஜிபிள் மெஷர்ஸ், ஃபுட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அந்த மாதிரி இதை மேப் பண்ணுறது தான் இந்த நேஷனல் மிஷன் ஆன் கல்ச்சுரல் மேப்பிங்காக இருந்தது. திஸ் வாஸ் பிளான்ட் இன் 2015. This was created with an outlay of 3,000 crores. பட் 2015லேருந்து 2017 வரைக்கும் இதை அஃபீஷியலாக அப்ரூவே பண்ணல. 2018லேருந்து 2019 வரைக்கும் வெறும் 42 crores தான் அலோகேட் ஆயிருக்கு. அந்த 42ல் 1 crore தான் யூட்டிலைஸே பண்ணியிருக்காங்க. 3,000 crore எங்கே இருக்குது, 42 crore எங்கே இருக்குது, 1 crore எங்கே இருக்குன்னு பாருங்க. The exercise was supposed to begin by identifying artists at the block level, but this was abandoned as there was no IT infrastructure. ஆனால் இப்போ கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ஆப் வச்சுருக்கு. இப்போ நீங்கள் லேண்ட் ஏதாவது புதுசாக வாங்கணுமா, பூமி போர்ட்டல்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் வந்து வேற என்ன சொல்கிறது, இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறதா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஆப் டிஸ்கவர் பண்ணும்போது கல்ச்சருங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதுக்கு நம்ம ஆப் ஏன் கிரியேட் பண்ணல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் கிரியேட் பண்ணணும், நமக்கு அதுக்கு டேட்டா வேணும். டேட்டா வேணும்னா சர்வே நம்ம பண்ணியிருக்கணும். நம்ம இது எதுவுமே பண்ணல. ஒருவேளை நம்ம இதை பண்ணியிருந்தோம்னா திஸ் டேட்டா பேஸ் கேன் பி யூஸ்டு to become a resource for the media, researchers, funders, எல்லாத்துக்குமே இது ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா பேஸாக மாறி இருக்கும். பட் we didn't do that. It can, for instance, locate a cinema, renovated auditorium or town, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டூரிசம். இது நம்ம வந்து இன்டர்நேஷனல் அரீனா கொண்டு போகும்போது அது ரிலேட்டட் பீப்புள் நமக்கு டொனேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. யூரோப்பியன் கேபிட்டல்ஸ் ஆஃப் கல்ச்சர் ப்ரோக்ராம், வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு கிளாஸ்கோ தான் நம்ம பார்த்தோம்னா இப்போ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கும். ஆனால் இந்த கிளாஸ்கோங்கிற பிளேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அமங் த பீப்புள் வேர் அடிக்கடி நிறைய ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் நடக்கும், கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது, பாவர்ட்டி வாஸ் மோர். அப்போது அங்கே இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தே ஹேட் அ வெரி லாங் விஷன். இதை நம்ம இந்த சிட்டியை டெவலப் பண்ணலாம், இதை நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு மீட்டிங்னா ஆப்வியஸ்லி எங்கே நடக்கும், டெல்லியில் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சென்னையில் நடக்கலாம், இல்லை பெங்களூர், இல்லை விசாகப்பட்டினம். இந்த மாதிரி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இந்த கிளாஸ்கோ மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தே சேஞ்ச் த ஃபோக்கஸ். அந்த சிட்டியோட தலையெழுத்தையே மாற்றிட்டாங்க. நவ் இட் இஸ் அமங் த ஹையஸ்ட் பர் கேபிட்டா கல்ச்சர் பட்ஜெட்ஸ் இன் பிரிட்டன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சோன்னா ஏதோ ஒரு சிட்டிக்கு ஒரு ஃபோக்கஸும் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு கலை ரொம்ப அழிஞ்சிட்டே வருது, அதை பற்றி ஆர்டிகல்ஸ் எழுதுறது, இல்லை அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனா மேபி எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்னால இட் கேன் ஈவன் ரிவைவ். It finally states that it will definitely collect and record cultural assets and resources. It correlates this to planning and strategizing. It mentions a portal or a database listing இருக்கும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், தனியாக ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இந்த 2015 மிஷனில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட எய்மே என்னன்னா டு ப்ரிசர்வ் த கல்ச்சர் அண்ட் லைவ்லிஹுட். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்பானை செய்கிறவங்கன்னா அவங்களோட பாவர்ட்டியை எப்படி நம்ம அலிவியேட் பண்ணலாம், மண்பானை எப்படி டெய்லி யூஸ்க்கு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி மாற்றலாம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் த திங் இஸ் இட் டிட் நாட் ஹேப்பன். A culture map could be vital tool
that reins the place, and the idea cannot be abandoned because many bureaucrats and ministers do not understand its meaning or scope. இப்போ இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்ல பானை செய்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமா, இப்போ கல்ச்சரை நம்ம காப்பாற்றுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படி நினைக்கிறாங்க. பட் த திங் இஸ், வாட் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹேஸ் டு டூ இஸ் ஹி ஹேஸ் டு ஹேவ் அ லாங் டேர்ம் விஷன். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டெப் எடுத்தோம்னா ஆஃப்டர் 10 years இது எப்படி மாறும், அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஸ்டெப் நம்ம டிசைட் பண்ணும்போது தான் ஆஃப்டர் நம்ம என்ன சொல்றது, இந்த லாங் ரன் இந்தியா வில் ஹாவ் என்ன லாட் ஆஃப் பாலிசிஸ் டு பி ஹாப்பி அபவுட். Okay, so that's all about this. And then this article, tackling the rural economic distress, இதுவுமே நம்ம அடிக்கடி பார்த்த ஆர்டிக்கல் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹங்கர் வாட்சோட திஸ் வாஸ் ஆல்ரெடி இன் எடிட்டோரியல். நிறைய பேர்கிட்ட எடுத்த சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, ஒரு 27% ஆஃப் த பீப்புள் செட் எங்களுக்கு சுத்தமாக காசே இல்லை இந்த கொரோனா டைமில். 40% ரெஸ்பாண்டன்ட் செட் that the nutritional quality has become much worse. முன்னாடியாவது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு. 46% of the respondents said they had to skip at least one meal in October 2020. So இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, people who are poor, they were severely affected. The rich might have benefited, like இந்த vaccines கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்கன்னா டக்குன்னு மாஸ்க்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மாஸா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா he would have made money in that. But the problem is about the poor people who were dependent, like in Narega scheme, இல்லை migrant workers, daily wage laborers, இந்த மாதிரி peopleலாம் they were severely struck during thisன்றது நமக்கு தெரியுது. Almost 81% of the people said they had to stop the work, இல்லனா அவங்க work நின்றுச்சு, அவங்கள வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. 76% of the workers said they are short of food and cash and require immediate support. இந்த மாதிரி காலத்துல India is one of the countries which did not offer money directly, like central government இந்த மாதிரி எல்லாரும் காசு இல்லாம இருக்காங்க, direct cash assistance அப்படின்னு ஒரு ஹெல்ப் பண்ணாத கண்ட்ரீஸ்ல இந்தியா இஸ் ஒன் அமங் த கண்ட்ரி. UK, US இவங்க எல்லாருமே என்ன சொல்றது, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இல்லைனா வந்து பேசிக் இன்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் டிரெக்டாக கொடுத்தாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, இன்டைரக்டாக தான் வி ட்ரை டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் வி செட் தட் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 kgs ரைஸ் கொடுத்துடலாம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுமே தவிர வி டிட் நாட் ஹெல்ப் தெம் டிரெக்ட்லி. ரூரல் ஏரியாவில் தே ஹாவ் ஒன்லி 2 சேஃப்டி நெட்ஸ். ஒன்று நரேகா ப்ரோக்ராம், இன்னொன்று என்னென்னா இந்த பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் பீப்புள் ஆர் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டையிங் அவுட் ஆஃப் ஹங்கர், பசியில் செத்து போகிறவங்களோட நம்பர் நம்ம ஓரளவுக்கு குறைச்சிருக்கோம். இன்னொன்று நரேகா அஷ்யூர்ட் 100 days ஆஃப் ஒர்க். அப்படி இருக்கிறதுனால இது 2 தான் நம்ம இவ்வளோ வருஷத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க 2 ஸ்கீம்ஸ். ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் வி எக்ஸ்பேண்ட் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடிஎஸ் இருக்கா, வி ஷுட் மேக் ஷுர் தட் அது எப்படி மைக்ரண்ட் லேபரர்ஸ் எங்கே இருந்தாலும் வாங்கிக்க முடியும். ரேஷன் இப்போ அந்த ரேஷன் கார்டு காட்டினா மட்டும்தான் இல்லாமல் எங்கே இருந்தாலும் அவங்க தம் பிரிண்ட் மூலியமாகவே அவங்க வாங்கிக்க முடிகிற மாதிரி மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நரேகா ஸ்கீமுக்கு நம்மளோட அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும். 2021க்கு 73,000 was allocated. Both these provisions are inadequate to match the requirements on the ground because மக்கள் எல்லாம் சுத்தமாவே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும்போது நம்ம மியகர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா it will not reflect in real. A large population is facing hunger and cash crunch. The situation is only becoming dire as the pandemic continues to rage on. Adu June July da peak days nu sollirukanga. In the time life the government is not giving any direct assistance to these people. The problem is either many people will die out of hunger illana many people will commit suicide because of the cash crunch. So idukku நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணியே ஆகணும் அப்படினா வேரியஸ் டேட்டா அவங்க கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு த லக்ஷ்வதீப் இஷ்யூ, இந்த இஷ்யூ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் தெர் ஆர் ஃபியூ ஃபிகர்ஸ் தட் வி ஹாவ் டு நோ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பாப்புலேஷன் இந்தியாவில் ஹையஸ்ட் ஒரே இடத்துல இருக்கிறது இட் இஸ் இன் லக்ஷ்வதீப் ஒன்லி. இட் ஹேஸ் அபவுட் 94 ஆர் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த பீப்புள் ஆர் ட்ரைபல்ஸ். அண்ட் தென்
percentage under forest or tree cover னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 97% of this union territory which is the highest in India is covered by forest. ஸோ இங்கே நம்ம என்ன ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஷேர் ஆஃப் முஸ்லிம்ஸ் almost 97% of the population is here in Lakshadweep is Muslims which is highest in India. அடுத்து beef consumption 65% of the people consume beef, the second highest in India. இதை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா ரீசெண்டாக the administrator of Lakshadweep he said consuming of beef is banned. Ironically இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா or apparently we could say that he belongs to Bharatiya Janata Party. So this has political motives. அதாவது ஒருத்தவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை இன்னொருத்தவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வரைக்கும் நம்ம போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ராங் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது. And reported murders per 1 lakh population, 0 murders were recorded in 2017. So இங்க crime rate அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is very very low. Alcohol prevalence பார்த்தீங்கன்னா only 7% of the men consume alcohol, the lowest in India. ஸோ கிட்டத்தட்ட பர்சனல் டிசிப்ளினும் இருக்கு, crime ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. Below poverty line, about 3% lives below national poverty line, the second lowest in India. ஸோ economicalaவும் சரி பர்சனல் டிசிப்ளினும் சரி எல்லாமே it is going on in good pace. ஸோ இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த என்ன சொல்கிறது அந்த ஈக்லிபிரியமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. We should make sure that this fragile ecosystem and the people who are very sensitive, who are very much dependent on this ecosystem is not disturbed. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. With this, the important articles for today is over. I hope I have covered all the important articles. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா at one point or another we would have discussed in our editorial itself, the vaccination, corona, etc. So that's all for today's article. Just have a look at the highlighted portions. You can find this highlighted newspaper in our blog. The link is given in the description box below. So that's all for today's news. Tune in tomorrow for tomorrow's news. Thank you.